நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குருவி சார், என்ன சார், உங்க ஆராய்ச்சி போற வேகத்தை பார்த்தா சீக்கிரமா கோட்டையை பிடிச்சிருவீங்க போல. எங்கேயா கோட்டையெல்லாம் பிடிக்கிறது? இருக்க ஓட்டை அடிச்சா பார்த்தல. என்ன சார் ரைமிங்காலாம் பேசுறீங்க? நானா ரைமிங்கா பேசுறேன், அதுவா வருது. என்ன சார், டீ காப்பி எதுனா வாங்கி வருவா? வேணாயா. என்ன சார், ஒரு ஃபியூச்சர் எச்எம் ஒரு ஃபியூச்சர் ஏஎச்எம் கவனிக்க வேண்டியது கடமை இல்லையா? அதை செய்ய விட மாட்டேன்றீங்க. ஏயா அப்படியே சைஸா வேட்டை போடுறிய? இந்த ஸ்கூல்ல எச்எம் ஒருத்தர் தான் என்கிட்ட நல்லா பேசுவாரு, விட்டு அவரையும் மறைக்க விட்டுரு போல என் கூட. சேச்சா, அவரு ரொம்ப நல்ல மனுஷன் சார். வட்டி கொடுக்கறதுக்கு தான் மாசம் மாசம் எதுனா ஒரு டிமிக்கு கொடுப்பாரு தவிர இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவரு கண்டுக்கவே மாட்டாரு. அப்புறம் நமக்குள்ள என்ன சார் அப்புறம் குப்புறன்லாம் நீங்க தான் சொல்லணும். ஒன்றும் இல்லையா, சுதந்திர தினத்தை பசங்களை வச்சு நல்லபடியாக நடத்தி காட்டாலே போதும். அதுக்கு தான் இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்கா சார். இருந்தாலும் இப்போ இருந்தே வேலையை ஆரம்பிச்சா தானே சரியா வரும். சூப்பரா பண்ணுங்க சார். வழக்கமாக அந்த ஸ்கூல்ல சுதந்திர தினத்துக்கு என்னென்ன பண்ணுவாங்க? கொடி ஏத்தி முட்டாய் கொடுக்கறதா சார் முக்கியமான மேட்ரு. சரி, யாரு கொடி ஏத்துவா? சாம்போ சிவன் ஒரு தியாகி இருந்தாரு, அவர் தான் வழக்கமா வந்து கொடி ஏத்துறது. ஆமா, இப்ப அவர் எங்க இருக்காரு? என்ன சொல்ற? புட்டுக்கினார் சார். என்னாச்சு? வயசாயிடுச்சு, பாவம். வருஷத்துக்கு ஒரு முறை கொடி ஏத்துறதுக்கு மட்டும் கூப்பிட்டா அவர் என்ன பண்ணுவாரு, அதான் சொல்லாம கொள்ளாம போயிட்டாரு. சரி, கலை நிகழ்ச்சி ஏதாவது நடக்குமா? சூப்பரா சுமாரா நடக்கும். குருவி, உனக்கு நக்கல் ஜாஸ்தியா? இருக்கிறதா தானே சார் சொன்னேன். வேணும்னா இப்ப கூட என்னென்ன நிகழ்ச்சி நடந்ததுன்னு கேளுங்க. கண்ணை மூடினு தான் தான் சொல்றேன். எங்க சொல்லுவாப்பா? நிகழ்ச்சி ஆரம்பிச்சுதான் முதல்ல ஒரு பழைய பாட்டு போடுவாங்க. என்ன பாட்டு தெரியுமா? மகான் காந்தி மகான். இந்த பாட்டுக்கு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் பசங்க குரூப் கட்டின்னு ஆடுவாங்க. அப்புறம் என்ன சார், 3வது 4வது படிக்கிற பசங்க பாரத விலாஸ் படத்துல ஒரு பாட்டு வருமே, அது என்ன பாட்டு? அதாயா, இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு. இந்த பாட்டு தான் சார். இதுக்கு தான் பசங்க கூர்கா வேஷம் சேட்டு வேஷம் போட்டு மாறு வேஷத்துல ஆடுவானுங்க. ரொம்ப பெரிய பாட்டு சார் அது. லேஸ்ல முடியவே முடியாது. மொட்டை வெயில்ல உட்கார வச்சுன்னு வேற ஃபங்க்ஷன் பண்ணுவானுங்களா, வெறுப்பாயிடும். யோ, சுதந்திர தினம் விளையாண்ட அப்புறம் சும்மாவா? சரி, வேற என்னெல்லாம் நடக்கும்? அப்புறம் பசங்க இந்தியன் படத்துல ஒரு பாட்டு வருமே, கப்பல் ஏறி போயாச்சு சுத்தமான ஊராட்சி. இந்த பாட்டுக்கு வேற 10 கெட்டப்ல ஆடுவானுங்க. அப்புறம் இந்த பேச்சு போட்டியில ஜெயிச்சானே ரவி, அவன மாதிரி ஒரு 2-3 பசங்க இங்கிலீஷ்ல பேசுவாங்க. அதுக்கப்புறமா சின்னதா ஒரு டிராமா. சொல்ல மறந்துட்டேனே, கொடி ஏத்தி முச்சுதும் எல்லாருக்கும் புளிப்பு முட்டாய் கொடுப்பாங்க சார். அந்த புளிப்பு முட்டாய்க்கு ஆச்சுக்குவாங்க பாருங்க. ஐயோ, அதுல முந்தியாச்சுன்னு ஓடுதே நம்ம எச்சம் தான். என்ன சார் யோசிக்கிறீங்க? சுதந்திர தினத்தை வெறும் ஃபார்மாலிட்டியா நினைச்சு கொண்டாடுனா இப்படித்தான் ஆகும். அதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்குன்றத பசங்களுக்கு புரிய வச்சா தானே அவங்களுக்கு என்னன்னு தெரியும். இது நம்ம உண்மைதான் சார். எவ்வளவு போராட்டம், எவ்வளவு தியாகம், எவ்வளவு அடி உத வாங்கி இந்த சுதந்திரத்தை அடைஞ்சோம்னு சொல்ற நாளி அது. பசங்களுக்கு இதை சரியா புரிய வைக்கணும்ல, அப்பத்தானே தியாகிகளை பற்றியும் நாட்டை பற்றியும் அவங்களுக்கு அது மேல பற்று ஏற்படும். சார், பெரிய பெரிய விஷயம்லாம் சொல்றீங்க சார், கேட்க பிரமிப்பாகுது சார். நான் ஸ்கூல்ல படித்த நாட்கள்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வருதியா. சுதந்திர தின விழான்றத எவ்வளவு விமர்சையா கொண்டாடுவாங்க தெரியுமா? என்ன நினைச்சாலே உடம்பெல்லாம் பிள்ளை இருக்குது. நான் அப்புறம் காலேஜில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன். ஆமா சார், நானும் இங்க வேலை பார்க்கலன்னா இதெல்லாம் மறந்துருப்பேன். மிட்டாய், லீவு, கலை நிகழ்ச்சி, இதுலயே சுதந்திர தினத்தோட சந்தோஷம். அது ஒரு விதமான உணர்வு, நினைச்சு நினைச்சு பெருமைப்படக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். சார், இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? குருவே, இந்த சுதந்திர தினத்தை பசங்க மனசுல பதிகிற மாதிரி கொண்டாடணும். கொண்டாடிடும் சார். எச்சம் நீங்க கோடு போடுங்க, ஏஎச்எம் நானு ரோடே போட்டுறேன். டேய், என்னடா இது?
செழிப்பி விட்ட முள்ளம்பண்ணி மாதிரி வந்து நிக்கிற. இதெல்லாம் வெட்ட மாட்டீங்களா, வார மாட்டீங்களா? சட்டைய தோச்சே போட மாட்டீங்களா? என்னடா நீங்க போங்கடா. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். என்னது சீர்திருத்த சிங்கள அந்த பக்கம் வருது? சார் காலையிலே போட்டு வாராதீங்க சார். இல்லையா, சீரியஸா தான் சொல்றேன். நீங்க ஒரு ரெவல்யூஷனரி ராக்கெட். சார் வேணாம் சார். வேணியா, இனிமே இந்த மாதிரி ஒரு அடமொழியோட தான் நாங்க உங்களை கூப்பிடுவோம். ஸ்டாலின், நீங்க தான் நம்ம ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் ஸ்டார். ஐயோ ஏன் சார் சூப்பர் ஸ்டார் கேள்விப்பட்டிருக்கீங்க, இது என்ன சார் ஸ்டூடெண்ட் ஸ்டார்? சும்மா ஒரு பவரா இருக்கும்ல சார். ரொம்ப போட்டு வாராதீங்க சார். ஸ்டாலின், சத்தியமா சொல்றேன், உங்களை மாதிரி ஒரு வாத்தியார் நம்ம ஸ்கூல்ல இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. ஸ்டாலின், சொல்றத கவனமா கேட்டுக்குங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கிளாஸ்ல? கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சார் 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 போதும் சார். என்ன பார்த்ததும் அப்படியே நடிக்காதீங்க. நடிப்பா ஸ்டாலின். என்னது யாரு யார் யார் நடிக்க? சார், நம்ம நாட்டுக்கு இன்னொரு செவாலியர் கிடைக்கிறதா இருந்தா நிச்சயமா உங்களுக்கு தான் சார் கிடைக்கும். இல்ல சும்மா சார் என்ன நடந்துச்சுன்னு கேட்டாரு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். உங்களை சீர்திருத்தும் சிங்கம், ரெவல்யூஷனரி ராக்கெட், ஸ்டூடெண்ட்ஸ் சார் இப்படி எல்லாம் புகழ்ந்தத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். சார், இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? எது என்னமா சொல்ற? பின்ன என்ன சார், எங்க 2 பேருக்கும் 3 மாசம் டைம் கொடுத்தீங்க. அதுல யார் நல்லா ஒர்க் பண்றோமோ அவங்களுக்கு இந்த வேலை கன்ஃபார்ம்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமா. அப்புறம் நீங்க ஒருத்தருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணா என்ன சார் அர்த்தம்? அது அப்படி இல்லம்மா. என்ன அப்படி இல்ல சார், இவருக்கு சுதந்திர தின விழாவை ஆர்கனைஸ் பண்ற வாய்ப்பை கொடுத்திருக்கீங்க. அதுல அவர் நல்லா பண்ணா அவருக்கு நல்ல பேர் கிடைக்கும். எனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சான்ஸ் நீங்க கொடுத்தீங்களா? ஆமா சார், அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல சார். நீங்க பண்றதும் தப்புதான். அட பாவி, உன்னை சப்போர்ட் பண்ணி உனக்கு ஆதரவா நடந்துக்கிறேன்னு தான் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுது. நீ அதை ஆமாங்கிற? ஆமா, நீங்க ஒன் சைடா தான் நடந்துக்கிறீங்க. ஓவர் நல்லவங்க கூட எப்பவுமே வச்சுக்க கூடாது. இப்படித்தான் ஷேமே இல்லாம சேம் சைட்லயே கோல் அடிப்பாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னது சண்டை போட வேண்டிய நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்க, நடுவுல நிறுத்தி என்ன காமெடி பீஸ் ஆகிட்டீங்க. சார், நிஜத்தை சொல்லுங்க, இந்த போட்டி நியாயமா இல்ல தானே? அப்படி இல்லம்மா, ஆட்டம் பாட்டம் இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஒரு வாத்தியாரோட எக்ஸ்ட்ரா வேலை தான். அதுல முக்கியமான வேலை பாடம் நடத்துறது. 3 மாசம் முடியறப்போ ரிவ்யூ பண்ணுவோம். அப்படி பார்த்தா உன் ஸ்டூடெண்ட்ஸ் தாமா முன்னுக்கு நிப்பாங்க. இவரை நம்ப முடியாது சார். அதுக்கும் ஏதாவது மேஜிக் வச்சிருப்பாரு. கரெக்டான சமயத்துல மந்திரம் போட்டு பசங்களை மார்க் வாங்க வச்சாலும் வச்சிருவாரு. என்ன சார், நீங்களே ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்றீங்க? உண்மைதானே சார்? இது பாருங்க, எனக்கு குழப்பமா இருக்கு. நீங்க ஸ்டாலினோட சண்டை போடுறீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸா சண்டை போடுறோம் சார். இது அதோட குழப்பமா இருக்குமா? சார், யாரு நல்லா பண்றோமோ அவங்க ஜெயிப்பாங்க சார். இதுல எங்க 2 பேத்துக்கு எந்த வருத்தமும் இல்ல. குட், வெரி குட். இப்பவே சொல்றேன், ஸ்டாலின் நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். சார் என்னங்க சார் இப்படி சொல்றீங்க? சும்மா அவர் ஏன் முன்னாடி அப்படி சொல்றாரு. என்ன சார், இப்படி சொல்லும் போது அவரை பார்த்து கண்ணு அடிச்சிங்க தானே? சத்தியமா சொல்றோம்மா. வர்மா, படிப்புன்னு வந்தா அந்த 7th பசங்க கொஞ்சம் கஷ்டம்தான். சார் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க சார். பசங்களாம் மந்திரம் போட்டு கூட படிக்க வச்சு விட மாட்டேன். பண்ணுங்க ஸ்டாலின், நான் என்ன வேணா நான் சொல்றேன். நீங்க என்ன பண்ணாலும் கடைசியில ஜெயிக்க போறது நாங்க தான். பார்க்கலாம். ஷபாஸ், சரியான போட்டி. ஆனா இது போட்டி தான் சார், சண்டை இல்ல. என்ன ஸ்டாலின் சார்? ஆமாமா, நாங்க எப்பயுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். சரி வரேன் சார். ஏப்பா, இவங்க கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியலையே. அப்புறம் குருவி சாப்பிட போலையா? போனோம் சார். நீங்க? நானும் போகணும். யாராவது சாப்பிட கூட்டு போக மாட்டாங்களான்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எப்படி வசதி? நான் சாப்பிடல சார். காலையில சாப்பிட்ட தோசைய நெஞ்சு கருகுது, புளியாப்பமா வேற வருது. அதான் பேசாம மத்தியானம் சாப்பாடை கட் பண்ணிடலான்னு பாக்குறேன். ஐயோ, நான் சாப்பாடு வாங்கி கொடுன்னு கேட்டுருவேன் நினைச்சு இப்படி ஒரு டிராமா போடுறேன். அப்படியெல்லாம் இல்ல சார், இப்பதான் யூஜின் குடிச்சேன். ஐயோ, அது டைஜினியா? ஓ, அதை இப்போ அப்படி மாத்திட்டாங்களா? சரியான ஆளியா நீ. ஏ குருவி, என்ன வண்டி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க? சார், இது கேபியோட அப்பா கார் சார். யோ, அந்த அளவுக்கு எப்போ எங்கே வரேன்? சனி நான் சாப்பாடு டைமுக்கு வருது.
உன்னதான் பார்க்க வந்த. என்ன சார்? பசங்களுக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுக்குற? சொல்ல, என்ன சொல்லி கொடுக்குற? சார். யோ, பாடம் சொல்லி கொடுக்கறது விட்டுட்டு பொய் சொல்றது, பித்தலாட்டம் பண்றது இதெல்லாம் தான் சொல்லி கொடுப்பியா? சார், அவ ஏன் பொண்ணு, அவ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நீ முடிவு பண்ணக்கூடாது, நான் தான் முடிவு பண்ணணும். என்னங்க கொஞ்சம் மெதுவா பேசுங்க. சே, வாய மூடு. நீ ஒழுங்கா இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. சார் என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனையா? ஒரு அப்பங்காரன் அன்னைக்கு பொண்ணுங்கடான்னு கேக்குறேன், வாய் கூசாம இப்பதான் ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சு வீட்டுக்கு போனன்னு போய் சொல்ற. ஃப்ராடு ஃப்ராடு. உங்ககிட்ட படிக்கிற பசங்க எப்படியா உருப்படுவாங்க? ஹலோ, எதுவா இருந்தாலும் தனியா போய் பேசலாம். இப்படி அசிங்கமா இங்க இருந்து கத்திட்டு இருக்கீங்க. அப்படிதான் கத்துவேன். உன் லட்சணம் தான் எல்லாத்துக்குமே தெரியட்டுமே. சார் ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. யோ, எங்கயா ஹெட் மாஸ்டர்? நான் இப்ப பார்க்கணும் இருந்தால. தாராளமா பாருங்க, வாங்க போவோம். நீ யாரியா? நீ யாரு? இந்த ஆட்ட பேசுற நீ யாரியா குறுக்க பேசுற? நானா ஹெட் மாஸ்டரோட பர்சனல் பியூனு. சரி வா காட்டு. சார் ஒரு நிமிஷம். என்னய்யா? நீங்க எச்எம் பாருங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா உங்க பொண்ணோட கனவு ஆசை என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. என்னய்யா கதை சொல்ற? உங்க பொண்ணுக்கு டான்ஸ்ன்றா உயிர், தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, நான் அவளை ஆடுறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பல, படிக்கிறதுக்காக அனுப்புறேன். நீ அதை இதை சொல்லி அவளை படிக்க விட மாட்டியா? அப்பா வேணாம்ப்பா. என்னங்க? ஏய், இப்ப வந்தன்னு வச்சுக்கோ. என் பொண்ணுக்கு என்ன தேவைன்னு இவன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா, நீ என்ன அடக்கிட்டு இருக்க? ஹலோ, என்ன இப்ப ஆடுன என்ன தப்பு? என்னமோ மலையா இடிச்சு தலையில விழுந்த மாதிரி இந்த குதி குதிக்கிறீங்க. யோ, நீ யாரியா? பாடம் சொல்லி கொடுக்கற வாத்தி அத்தோட நிறுத்திக்கோ. அதை விட்டுட்டு என் பொண்ணுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கற, அப்படி ஆடு இப்படி ஆடுன்னு உனக்கு எதுக்குடா இந்த கேவலமான பொறுப்பு? ஹலோ, மரியாதையா பேசுங்க. ஏய், உனக்கு என்னடா மரியாதை? என்னையா எங்க சார் மேலே கை வைக்கிற? அச்சிருவே நீ. யோ, பேசிட்டு இருக்க அவனை அடிச்சிட்டு இருக்க. ஸ்கூல்ல வந்து ரவுடித்தனம் பண்றியா நீ? ஏய், கேபி என்னாச்சு? என்னங்க? எனக்கு இங்க பாருங்க. ஐயோ, கேபி கேபி இங்க பாருமா. என்னாச்சுமா? கேபி கேபி இங்க பாரு. தலையா. ஏய். ஹலோ, கேபி. கேபி இங்க பாருமா. நீ ஏறு. தலையா. எப்படி இருக்கா? ஒண்ணும் இல்ல, ஓகே தாங்க. ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கா? இல்ல, எடுத்துட்டாங்க. டாக்டர்ஸ்லாம் தனியா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அவகிட்ட என்ன பேசுறதுக்கு இருக்கு? கவுன்சிலிங்னு சொன்னாங்க. அட்வைஸ் எல்லாம் வீட்ல போய் வச்சுக்கலாம்ல, எதுக்கு டைத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? அவளுக்கு பிசிக்கலா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். அப்புறம் இந்த மயக்கம் எல்லாம் எதனால டாக்டர்? நீங்க டீச்சர் அடிக்க போனீங்களே, அதை பார்த்தா ஷாக்கு. ஒரு ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸா? சின்ன குழந்தைக்கு என்ன டாக்டர் ஸ்ட்ரெஸ்? அதைத்தான் நானும் கேட்குறேன். பெரியவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னா ஃபேமிலி ரிலேஷன்ஸ் ப்ராப்ளம், ஒர்க் டென்ஷன் இதெல்லாம் இருக்கலாம். சின்ன பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னா ரெண்டே காரணங்கள் தான், ஒன்று டீச்சர்ஸ் இல்லைன்னா பேரண்ட்ஸ். என்ன பார்க்குறீங்க? அவளோட பேசி பார்த்ததுல பிரச்சனைக்கு காரணம் டீச்சர்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ கண்டிப்பாக நீங்களா தான் இருக்கணும், ரைட்டா சார்? ஆமாம் சார். குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரியவங்க பிரச்சனைனா வெளியில் வெளிப்படையாக பேசிடுவாங்க. ஆனால் குழந்தைங்க வெளியில் சொல்ல பயந்துக்கிட்டு மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்குவாங்க. அது பல பிரச்சனைகளுக்கு காரணமாயிடும். நல்ல ட்ரெஸ் வாங்கி தர்றது, சாக்லேட் வாங்கி தர்றது, நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறது இதெல்லாம் கூட ஓகே. ஆனால் குழந்தைகளுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்கு, எதிர்பார்ப்புகள் இருக்கு. அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ எங்க பசங்களுக்கு நாங்க எதுவுமே பண்ணலான்றீங்களா? அப்படி இல்லை சார். நீங்க உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு பண்ணிட்டேன்னு நீங்க சொல்லிக்க கூடாது. உங்க குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்க செய்யணும். புரியல டாக்டர். நீங்க உங்க குழந்தைக்கு தங்கத்துல பிரேஸ்லெட் வாங்கி கொடுக்கலாம், காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம். ஆனா குழந்தைக்கு பிடிச்சது தெருமுனையில விற்கிற 10 பைசா சாக்லேட்டா கூட இருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி சமயத்துல 10 பைசா சாக்லேட் இஸ் மோர் வேல்யூபிள் than தி கோல்டு பிரேஸ்லெட். இப்ப என்ன சொல்ல வரீங்க? உங்க பொண்ணுக்கு டான்ஸ் மேல ரொம்ப பேஷன், அதுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்த டீச்சர் மேல ரொம்ப மரியாதை. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அவளை டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்த டீச்சரை அடிக்க போயிருக்கீங்க. அதுதான் பிரச்சனைக்கு காரணம். அவ ஆடுறதுக்கு பெர்மிஷன் கொடுங்க, அதான் அவளுக்கு முதல் மருந்து. அதான் அவளை நார்மலாக்கும். நீங்க செய்ய வேண்டியது அது மட்டும்தான். அதை விட்டுட்டு நீங்க எது பண்ணாலும் அவளை சரி பண்ண முடியாது. அவ்வளவுதானே? கோவப்படாதீங்க சார்.
நீங்க குழந்தைகளை கையில வச்சிருக்கிற கேரி பேக்கா நினைக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த திணிக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும். நாங்க நல்லதுதான் எங்க குழந்தைங்களுக்கு செய்யறோம். பிறந்ததும் பொம்பளை பிள்ளைகளை கொல்ற எத்தனையோ அப்பா அம்மாக்கள் அவங்களுக்கு நல்லது பண்றதா தான் நினைச்சு கொல்றாங்க. விருப்பு வெறுப்பெல்லாம் அவங்களுக்கும் இருக்கு சார். அது என்னன்னு பாருங்க. உங்க சைடுல இருந்து மட்டும் யோசிக்காதீங்க. நாங்க செய்யறதுக்கு எதுவுமே இல்ல. குழந்தையோட நலன் உங்க கையில தான். கூட்டிட்டு போங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. அப்பா பேச மாட்டாராமா? அதெல்லாம் சரியாயிடும். மத்தியானம் மறக்காம மாத்திரை சாப்பிடு. நடுவுல மயக்கம் வர மாதிரி இருந்தா டீச்சர் கிட்ட சொல்லிட்டு கடைசி பெஞ்சில படுத்துக்கோ. என்ன? ம், சரி, நீ போ. சரிம்மா. பார்த்து போ. வணக்கம் சார். கேபிக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா? ம். சாரி சார். சாருக்கு இன்னும் என் மேலே கோபம் குறையல போல. எப்படி போகும்? நான் அவளை பெத்த அப்பா. ஆனா இப்போ அவளுக்கு என்ன விட நீங்க தானே முக்கியமா போயிட்டீங்க. சார் என்ன சார் பேசுகிறீங்க? நான் வெறும் வாத்தியார் சார். அதுக்கு 4 வார்த்தை சொல்லி கொடுக்குறது மட்டும்தான் சார் என் வேலை. ஆனால் நீங்கள் தானே சார் அதுக்கு எல்லாமே. பேசுறதெல்லாம் நல்லா பேசுங்க. ஆனா சொல்லி கொடுக்குறப்ப மட்டும் அவளுக்கு என்னை எதிர்த்து பேசுறதுக்கு சொல்லி கொடுங்க. உங்களை பார்த்து கை வாங்கணுன்னே அவள் மயங்கி விழுந்துட்டா. அந்த அளவுக்கு பசங்களை மயக்கி வச்சிருக்கீங்க இல்ல சார்? என் பசங்களை என் சொந்த பிள்ளைகளாக தான் சார் நான் நினைக்கிறேன். நான் அவங்கள மதிக்கிறேன், அதே மாதிரி அவங்களே என்னை மதிக்கிறாங்க. நான் ஒன்றும் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் அவளை தயார் பண்ணல சார். இதை பாருங்க, எப்போ அவன் நான் சொல் பேச்சு கேட்காம உங்க பேச்சு கேட்டு பொய் சொல்ல ஆரம்பிச்சாலோ அப்பவே என் மக இல்லைன்னு என் மனசுல இருந்து தூக்கி போட்டேன். சார் அப்படியெல்லாம் பெரிய வார்த்தை பேசாதீங்க சார். என்னையா பெரிய வார்த்தை சின்ன வார்த்தைன்னு? என் வலி எனக்கு தான் தெரியும். இனி அவளுக்கும் எனக்கும் அப்பா மக உறவே கிடையாது. சார் அவசரப்பட்டுலாம் வார்த்தையை விடாதீங்க சார். நீங்கள் பேசுகிறது உங்கள் பொண்ணை பற்றி, அதை நீங்கள் முதல்ல மறந்துடாதீங்க. எல்லாம் எனக்கு தெரியும். இனி அவள் என்ன பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். பெத்த கடனுக்காக அவளுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சு தொலைக்கிறேன். ஆனால் அவளை இனிமே மனசால மகன் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு எல்லாமே இனி என் பையன்தான். அவனை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன். இங்கே பாருங்க சார், கேபி மாதிரி ஒரு அருமையான பொண்ணை என் மக இல்லைன்னு சொன்னீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான் சார், அவளுக்கு இல்லை. முதல்ல உங்களுக்கு சரி சமமாக அந்த பொண்ணு கூட சண்டை போடுறதே முதல் தப்பு. என்னதான் பெரிய முடிச்சிங்கள நீங்கள் என்ன தெரியல எனக்கே புத்தி சொல்கிறீங்களா? சார். உங்களுக்கு புத்தி சொல்ல நான் யார் சார்? உங்களுக்கு தெரியாததா? சும்மா வீம்புக்கு அடம் பிடிக்காதீங்க. ஆனால் ஒன்று சார், நீங்கள் அந்த பிள்ளை இல்லைன்னு சொன்னால் கூட அதை யாராலையும் மாற்ற முடியாது. கேபி உங்கள் பொண்ணு தான், அதை மாற்ற யாரால முடியும்? அவள் பெரிய ஆளாக வருவா சார். இன்னைக்கு அவள் என் மகள்னு சொல்கிறவங்க வாயால் இவதான் என் மகன்னு சொல்கிற காலம் வரும். செத்தாலும் நான் சொல்ல மாட்டேன். சொல்லுவீங்க, பார்ப்போம். பாத்தியாடி, எனக்கே அட்வைஸ் பண்ணிட்டு போகிறான். இந்த அவமானத்துக்கெல்லாம் காரணம் நீயும் பொண்ணை வளர்த்த விதம்.